நடிகர் சிவகார்த்திகேயன் படத்திற்கு பராசக்தி பெயர் சூட்டுவதற்கு சிவாஜி ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர் ஒட்டியுள்ளனர். நடிகர் சிவாஜி நடிப்பில் 1952ஆம் ஆண்டில் வெளியான படம் பராசக்தி. இந்த படத்தில் சிவாஜி பேசும் வசனங்கள் இன்றளவும் ரசிகர்களிடையே பேசுபொருளாக உள்ளன. புதிதாக நடிக்க வருவோருக்கு சிவாஜி பேசும் பராசக்தி பட வசனம்தான் பயிற்சி பட்டறையாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் சிவாஜி நடித்த பராசக்தி படத்தின் தலைப்பை அப்படியே சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா நடிக்க சுதா கொங்கரா இயக்கும் படத்திற்கு பயன்படுத்தி முன்னோட்டத்தை வெளியிட்டனர். இது சிவாஜி ரசிகர்கள் இடையே ஆத்திரத்தை கிளப்பியது. இதற்கு முன் தமிழ் சினிமாவில் பல படங்களில் பராசக்தி பெயரை தலைப்பில் பயன்படுத்தினாலும் அதில் மீண்டும் பராசக்தி, ஆதிபராசக்தி என்றே பயன்படுத்துகின்றனர். 100 ஆண்டு ஆனாலும் ஒரே பராசக்தி தான். தமிழ் சினிமா வரலாற்றின் அடையாளத்தை காப்போம் என்று சிவாஜி ரசிகர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான 255 பள்ளி ஆசிரியர்களின் கல்வி சான்றுகள் அனைத்தையும் ரத்து செய்ய பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக ரேஷன் கடைகளில் மானிய விலையில் அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. இவற்றை சிலர் முறைகேடாக கடத்தி கள்ளச்சந்தையில் பணத்திற்கு விற்கின்றனர். இதை தடுக்கும் பணியில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் 2024 ஜனவரி முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக 11,085 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றின் வாயிலாக 9.24 கோடி ரூபாய் மதிப்புள்ள 33,980 குவிண்டால் அரிசி, 18,898 லிட்டர் மண்ணெண்ணெய் உள்ளிட்டவை பறிமுதலாகி உள்ளதாக கூறப்படுகிறது. ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக 11,571 பேர் கைது செய்யப்பட்டு 2,012 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 89 பேருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் வீட்டு வசதித்துறை இணை செயலர் வர்ஷன்குமார் ஜடாவத் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது குறித்த உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. அதன்படி மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறையின் துணை செயலராக அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் குளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். 500 ஆண்டுகள் பழமையான சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான குளத்தை ஆக்கிரமித்து வாடகை வாகனங்கள் நிறுத்தும் இடமாக மாற்றியிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை மீது புகார் எழுந்துள்ளது. கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறையே ரவீஸ்வரர் கோவில் குளத்தை மூடி வாடகை வாகனங்கள் நிறுத்துமிடமாக மாற்றி அதன் மூலம் வசூலில் இறங்கி இருப்பதாக வரும் செய்திகள் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள கலைஞர் கருணாநிதி நகர் குடியிருப்புகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு சம்பள உயர்வை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். பிற மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பெண்கள் சென்னைக்கு வந்து வேலை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு சென்னை பாதுகாப்பான நகரமாக உள்ளது என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் மூலம் இயங்கும் வகையில் 600 தாழ்தள மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒரே குடும்பத்தில் 3 பேர் பலியான அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதில் தந்தையின் உடல் மரத்தில் தொங்கியபடி காணப்பட்டது. தாய் மற்றும் மகன் ஆகியோரது உடல்கள் அஜீஸ் நகர் அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள குளம் ஒன்றில் மிதந்துள்ளன. அவர்கள் 3 பேரின் உடல்களை போலீசார் மீட்டனர். பின்னர் அந்த உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த மரணத்திற்கான காரணம் என்ன என்பது பற்றி உடனடியாக தெரிய வரவில்லை. இது பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது.
உலகின் தலைசிறந்த 5 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுமார் 45% மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை. பாஜக ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய அனைத்து இந்திய குடிமக்களின் வீடுகளிலும் கேஸ் சிலிண்டர் உள்ளது. மன்மோகன் சிங் அரசு எரிபொருள், உரங்கள் மற்றும் உணவு மானியங்களுக்கு வாங்கிய கடனை அடைத்து வருகிறோம். இந்த நிதியாண்டில் 5,946 கோடி ரூபாய் வட்டி மற்றும் அடுத்த நிதியாண்டில் 3,544 கோடி ரூபாய் வட்டி பழைய கடனுக்காக செலவிட வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசாவில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட மருத்துவர்களை இஸ்ரேல் ராணுவம் துன்புறுத்துவதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.